அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் புவியியல் துறையிலிருந்து நாங்கள் வருகின்றோம். எங்களுடைய புவியியல் துறையிலே ஒரு சிறப்பான கழகம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது, புவியியல் கழகம். இந்த புவியியல் கழகத்தினுடைய நோக்கமானது என்னவென்றால், புவியியல் சார்ந்த, அதாவது சூழல் சார்ந்த விடயங்களில் முக்கிய கண்காணிப்பை செலுத்துவதாக இது அமைந்திருக்கின்றது. சூழலினுடைய நன்மை கருதிய செயற்திட்டங்களாக இருக்கலாம், விழிப்புணர்வு சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்தமான விடயங்களை இந்த புவியியல் கழகம் முற்றுமுழுதாக தன்னகத்தை பெற்று அதை செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். வணக்கம். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையில சிறப்பாக செயற்பட்டு வர ஒரு கழகம் எங்களுடைய புவியியல் கழகம். இது நாங்கள் நிறைய காலமா பிளான் பண்ணி வந்த ஒரு விஷயம். நாங்கள் வளமையாவே நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தா ஒரு அந்த ஃபீலிங்கை நிவர்த்தி செய்யறதுக்காக இங்க இந்த பண்ண கடற்கரைக்கு வருவோம். ஆனா அங்க வந்தாலும் அந்த ஒரு மன நிம்மதி கிடைச்சாலும் கூடுதலா நாங்க பார்க்கக்கூடியது எல்லாமே இங்க பொலித்தீன் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இந்த சைட்ல நாங்கள் இப்ப ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு 3 பையகிட்ட பொலித்தீன் மட்டுமே நிரப்பி இருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு மனுஷருக்கு அதிக அளவிலான நுகர்வை பொலித்தீன் ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. அதை குறைக்கணும். அதோட சம்பந்தமா இப்ப உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய மாற்றமா இருக்கிறது இந்த காலநிலை மாற்றம். எங்களுடைய பேராசிரியர் சொல்லி இருக்கிறார், ஒரு புவியானது அந்த வெப்பம் அடைகிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். ஆனா அண்மை ஆய்வுகளின்படி 0.85% புவி 57 ஆண்டுகள்ல மனிதனுடைய செயற்பாடுகளால மட்டும் வெப்பமடைஞ்சிருக்கு. அப்ப இவ்வாறான வெப்பமடைகிறதுக்குரிய முக்கியமான காரணியா நாங்க இந்த பொலித்தீனை சொல்லலாம். சோ இவ்வாறான பாவனைகள் ஒவ்வொரு விதமா தூக்கி அறிவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆள் தூக்கி எறிகிறது, இன்னொரு ஆள் அதை பார்த்து தூக்கி எறியும், அடுத்து வாரால் அதை பார்த்து தூக்கி எறியும். அதனால நிறைய பிரச்சனை வரும். சோ எங்கள்ல ஏற்படுற மாற்றம் தான் இந்த சுற்றுச்சூழலை நாங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அதன் மூலமா நாங்க இன்றைக்கு சிறிய அளவில் ஒரு செயற்திட்டமா மேற்கொண்டு இருக்கோம். சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நமக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கு முடியும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆனா இதை நாங்க விளங்கிக் கொள்றது இல்ல. அதை விளங்கிக் கொள்வதன் மூலம் தான் நாங்கள் நிலைத்திருப்பான விஷயங்களை மேற்கொள்ள முடியும். அப்ப நாங்கள் இவ்வாறான விஷயங்களை, குறிப்பா இந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் முற்றாக தடை செய்யணும். ஆனா அது இயலாத காரியம். ஆனா அது நாங்க அளவுக்கு அதிகமான பாவனையை குறைக்க முடியும். சோ இவ்வாறான விஷயங்களை முன்னெடுத்து தான் இந்த புவியியல் கழகத்தால இவ்வாறான ஒரு விஷயம் மேற்கொள்ளப்படுகிறது. திண்ம கழிவு முகாமைத்துவத்துல 3R 5R அப்படியான விஷயங்கள் இருக்கு. ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். இந்த ஒரு 3 விஷயத்த நாங்க சிறப்பா கடைபிடிச்சோம்னு சொல்லி சொன்னா எங்களோட சுற்றுச்சூழல் நமக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரீயூஸ்ன்றது ஒன்றை நாங்க மீள் பாவிக்கிறது. ஒரு சில விஷயங்களை நாங்க பாவிப்போம். பொலித்தீன் எல்லாம் நாங்கள் எடுத்து போடுறதுக்கு அது ரீயூஸ் பண்ண இல்லாது. அது ஒரு கழிவு, அது உப்புறதுக்கே பல ஆண்டுகளா. ஆனா அதுவே இப்ப நாங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கும் போது அந்த பாட்டில கீழே எழுதிப்பாங்க, இத்தனை தடவை நீங்க ரீயூஸ் பண்ணலாம். சோ ரீசைக்கிள்ன்றது மீள் சுழற்சி. ஒரு விஷயங்களை கண்ணாடி போத்தல், மூடிகள், அவற்றை நாங்கள் அலங்கார பொருட்களாக செய்து யூஸ் பண்ணலாம். அப்படியான விஷயங்களை நாங்க செய்யும் போது இந்த சுற்றுச்சூழல் மாசடைவதை நாங்க தடுக்க முடியும். சோ எல்லாருமே உங்களோட வீட்லயோ இல்லாட்டி உங்களோட மனசுல நீங்கள் செய்யற சிறிய மாற்றங்கள்லாம் பெரிய பெரிய முயற்சிகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கட்டாயம் இந்த பொலித்தீன் பாவனை சரி, சூழல் மாசாக்கம் சரி குறைக்கப்பட வேண்டும். நாங்க இங்க பார்த்தோம்னா தெரியும், இங்கால கடலட்டை பண்ணைகள், அந்த கடலட்டை பண்ணைகள்ல அங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும், மேல மிதந்து கிடக்கிறது ஃபுல்லாவே பொலித்தீன் தான். அதுக்குள்ள அவங்க யூஸ் பண்ற அந்த பொலித்தீன் மாதிரியான விஷயங்கள், மற்றது ரெஜிபம், அந்த விஷயங்கள் எல்லாம் மிதந்து கிடக்கும். அதுகள் என்ன செய்யும்னு சொன்னா பாக்டீரியா, பங்கசுகளை உருவாக்கி கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரிய தாக்கத்தை செலுத்தும். நாங்கள் அதெல்லாம் பாக்குறது இலகுவான கண்ணோட்டத்துல. ஆனா அதுக்குள்ள இறங்கி போகிறது பாரிய பாதிப்பு. இலங்கை 4 பக்கம் கடலால சூழப்பட்டாலும் அது ஒரு பெரிய வளம். ஆனா நாங்கள் அதை பயன்படுத்துற மாதிரி இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த பண்ண கடற்கரையில அதிகளவான சுற்றுலா பயணிகள் வாக்கிங் செய்வாங்க. அவங்க கதைப்பாங்க. ஆனா கதைக்கும் போதும் அவங்கள நாங்க வேணுமெண்டா அதை வீடியோ எடுக்கலாது. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். அவருக்கு அதை குடிச்சு தண்ணி போடல பாக்குறாரு, பார்த்துட்டு அது ஒரு இடத்துல போடுறாரு. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், தண்ணி போடல குடிக்கிறோம், தூக்கி போடுறோம். இதுதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அவங்க தெரிஞ்சு செய்யறாங்க, நாங்க தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கிறோம். அதுல இருக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பொலித்தீனு கண்டு இருக்கு, கடதாசி கண்டு இருக்கு, கண்ணாடி பாட்டில்ஸ் கண்டு இருக்கு. சோ அதை நாங்க ஒருத்தருமே
பாத்திருக்கோம். அது அங்க கிடக்கட்டும் என்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கா. சோ அப்படி எத்தரும் செய்யாதீங்க. நாங்க புவியியல் துறைன்றது தன்னகத்தே எங்களுக்கும் புவிக்கும் இடையிலான ஒரு தொடர்பு மட்டும்தான் விளக்குது. அது நாங்க மனதார உணர்ந்த விஷயம். அப்படி நீங்க எல்லாருமே உணர்வுன்றதான் எங்களோட புவியியல் துறையாயினும் சரி, புவியியல் கழகமாயிருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம். சோ எங்களோட நீங்களும் கைகோப்பீங்க என்று நம்புறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையின் புவியியல் கழகத்திலிருந்து வாரம். இன்றைக்கு உண்மையா இந்த செயற்திட்டம் நாங்கள் ஆரம்பித்த இந்த பிரதான நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு சுற்றுச்சூழல் என்றது ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வளர்ச்சிகள் இத்தனை மட்டாக இருந்தாலும் இந்த சுற்றுச்சூழலை நாங்கள் விட்டு அதனுடைய செயற்பாடுகளை தவிர்த்து கொண்டு போகின்ற நேரங்களில் நாங்கள் பல இடர்பாடுகளை எதிர்காலத்தில் எதிர்நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இந்த கிளீனிங் செயற்பாடு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்களினுடைய என்ன கூறுவது அசண்டையிடமான செயல்பாடுகளை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த இடம் ஒரு சுற்றுலா அபிவிருத்தி அடைந்து வருகின்ற ஒரு இடம். எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் தான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய கடமை. இந்த கண்டல் தாவரங்கள், கரையோர சூழல்கள் எல்லாம் இப்படியான பொழுத்தின் பாவனைகள், போத்தல்களினுடைய செல்வாக்குகள் எல்லாம் அந்த தாவரங்களையே என்ன செய்யும் என்று சொன்னா ஒரு கட்டம் அந்த உயிர் பல்வகமையே இல்லாம போற நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக இந்த கடல் சூழல் தொகுதியை எடுத்து பார்த்தாலே அதிகளவான பொழுத்தின் பாவனை அப்படியே மிதந்து போய் கொண்டிருக்கு. இதை என்னன்னு சொல்லி சொன்னா இது ஒரு உணவு சங்கிலி, உணவு விலையினூடாக திருப்பியும் என்ன செய்யும் என்று சொன்னா மனிதனுக்கு உயிர்ச்சரிவடைகின்ற நிலைமைகள் ஏற்படும். இன்றைக்கு தொற்றா நோய்கள் இந்த புற்றுநோய் தொடர்பான இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்க கூட இதன் செல்வாக்குகள் அதிகமாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய புவியியல் கழகத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய ஆரம்பம் ஏனையவர்களுக்கும் இவ்வாறான விடயங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த சூழல் மீதான பாதுகாப்பு செயற்திட்டங்களை இன்னும் விரிவாக முன்னெடுக்க வேண்டும். அதனூடாக எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய சூழல் பகுதிகளில் இருக்கின்ற இடங்களை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்கின்ற போதுதான் அந்த இடங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சிறிய மாற்றங்கள் எதிர்காலத்திலும் ஏனையவர்களாலும் மிக வேகமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். கட்டாயமாக இதற்கு பல்வேறு வகையில் எங்களுடைய புவியியல் கழகம் ஆதரவு தெரிவிக்கும். அதனூடாக இந்த விடயங்களை செயற்படுத்துவதனூடாக எங்களுடைய சூழலை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. என் பேர் கிருஷ்ணபாலன் விஜயராவன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னா, இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் புவியியல் கழகத்தின் மூலம் ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்யறதுக்காண்டி இந்த பண்ணை பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். இந்த பண்ணைன்றது பாத்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு இன்றைக்கு முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு இடமா இருக்குது. அந்த வகையில இந்த சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற இடத்தால இந்த பண்ணை கடற்கரை சைட்டு எல்லாம் அதிகளவான குப்பைகள் தேங்கி காணப்படுது. அந்த குப்பைகளை நாங்கள் சுத்தப்படுத்தி சுற்றுச்சூழலுக்கும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில காணப்பட வேண்டும் என்ற நோக்கோட இன்றைக்கு நாங்க இந்த பண்ணை கடற்பரப்பை நாங்க சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புவியியல் கழகத்தினுடைய அணியினர் சார்பாக நாங்க சேர்ந்து அனைவரும் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பண்ணை கடற்கரை இந்த இரு மருங்கிலும் உள்ள குப்பைகள் இன்று எங்களால் துப்புரவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. போங்க.